ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து விதைகளை சேகரித்து நம்ம நண்பர்களுக்கு விதை பகிர்வாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்கு 21 வகையான பூக்கள் விதைகளை வந்து விதை பகிர்வாக நம்ம நண்பர்களுக்கு ஷேரிங் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனல் மூலயமா நிதிஷ் கண்ணன் சேனல் மூலயமா விதை பகிர்வாக கொடுத்தேங்க. அதற்கு வந்து விதைகள் கேட்டு தினமும் நமக்கு வந்து செல்ஃப் கவர் வந்து நண்பர்கள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அது யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்துட்டு சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம நேம் டைப் பண்ணியே போடுறேன். அவங்க எந்த ஊர், அவங்க பேர் என்ன அப்படின்னு நம்ம தினமும் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவரை 100க்கும் மேற்பட்ட கவர்கள் நமக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்றைய தினம் எனக்கு 14 கவர்கள் வந்து வந்திருக்குங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தவறுதல் பண்ணுறாங்க. அவங்களுக்கான அந்த ஒரு வீடியோஸுங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 3-4 டைப்பில் வந்துட்டு கவர் நீங்கள் அனுப்புகிறீங்க. ஒன்று வந்துட்டு இந்த டைப்பில் வந்து கவர் அனுப்புகிறீங்க. இதில் வந்து பின்பக்கம் வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் இருக்குங்க. அதனால் நான் வந்து முன்பக்கம் காமிக்க முடியலை. ஏன்னா அட்ரஸ் வந்து காமிக்கக்கூடாதுல்ல வீடியோஸில் அப்படிங்கிறதுக்காக பின்பக்கம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்துட்டு கவர் அனுப்புகிறீங்க. அப்புறம் இது போல் ஒரு டைப்பு, இந்த பாருங்கள், இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக வாங்குகிற கவரு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 டைப்பில் வந்து நீங்கள் கவர் அனுப்புகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கவர் வாங்குறீங்க. இந்த கவர் வந்துட்டு இதை வந்து வாங்காதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இதில் வந்துட்டு இந்த மாதிரி கவர் வந்து இப்படி ஒட்டுற மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உள்ளர ஒரு கவர் வந்து வச்சு இதை வந்து அப்படியே ஒன்று சேர்த்தாப்பில் ஒட்டிடுறீங்க. ஒட்டும் போது நிறைய கம்மு வச்சு ஒட்டிடுறீங்க. ஒட்டும் போது என்னென்னா, நான் வந்து பிரித்து எடுக்கும்போது அப்படியே உள்ளர உள்ள கவரில் வந்து சேர்ந்தாப்பில் பிடிச்சி நீங்கள் வந்து ஒட்டிடுறீங்க. அதை வந்து எடுக்கும்போது அதில் வந்து ஒரு சைடில் பிஞ்சு போயிடுது. அந்த உங்களுடைய அட்ரஸ் வந்து அது எடுபட்டு போயிடுது. ஏன்னா அதை வந்து நான் திருப்பி உங்களுக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக வரவே வராது. இந்த மாதிரி கவர் வந்து நீங்கள் இனிமேல் வாங்காதீங்க. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இது மாதிரி ஒரு கவர் வாங்குங்க. இது வந்து ஸ்டேஷ்னரியில் வந்து கிடைக்குங்க. இந்த கவர் கிடைக்கும், இது கிடைக்கும். இது எல்லாமே வந்து புக் ஸ்டோர்லேயே கிடைக்கிதுங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்து நண்பர்களுக்கு நான் விதைகள் அனுப்பும்போது புக் ஸ்டோரில் தாங்க வாங்குவேன். நம்ம வந்துட்டு பைசாவுக்கு தகுந்த மாதிரி கவர் இருக்குங்க. மினிமம் வந்துட்டு இந்த மாதிரி அனுப்பலாம், இல்லைனா இந்த மாதிரி அனுப்பலாம். வாங்கிட்டு 2 கவர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி இது உள்ளர வச்சு நீங்கள் இந்த சைடில் லாஸ்ட்டில் கொண்டு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பின்னடித்து கொடுத்துறீங்க. பின்னடித்து கொடுக்குறாங்க. அது வந்து சூப்பராக இருக்குதுங்க. நம்ம வந்து பின்னை கலட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா கவர் வந்து இங்கே போயிடும். அது எந்த ஒரு டேமேஜுமே ஆகாதுங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கவரை வாங்கி அனுப்புறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி போஸ்ட்டில் வந்துட்டு வாங்குகிற கவரை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு வாங்குகிற கவர் வந்து அனுப்பாது. இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க. அது வந்து இப்போ நான் திரும்ப உங்களுக்கு கவர் வாங்கி உங்களுக்கு நான் அனுப்புகிற மாதிரி இருக்குது. அதனால தாங்க இந்த ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். யாருமே இனி இந்த கவர் வந்துட்டு அனுப்பாதீங்க. இதில் வந்து இது வேஸ்ட்டுங்க. இது அதாவது கவர் பரவாயில்ல, நம்ம பிரித்து எடுக்கும்போது எனக்கு ஒரு வேலைகளை வந்து அதிகமாக வைக்கிறனால என்னால் திரும்ப வந்து நான் உங்களுக்கு கவர் வாங்கி ஸ்டாம்ப் வாங்கி அட்ரஸ் எழுதி இது ரொம்ப ரிஸ்க்குங்க. அதனால் இந்த கவரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கவரை வந்து நீங்கள் அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் 21 வகையான பூக்கள் விதைகள் கேட்டு நமக்கு 100க்கும் மேற்பட்ட கவர்கள் வந்துடுச்சு. இனி யாருமே கவர் அனுப்பாதீங்க. இனி அடுத்தடுத்த விதை பயிர் வரும்போது கவர் வந்துட்டு நீங்கள் அனுப்பி விதைகளை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ.